எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் பாடியவே சூழ்நிலை உங்களுக்கு எல்லாம் வல்ல ஆண்டவன் இன்னும் நீண்ட ஆண்களையும் இன்னும் உடன்படித்த உற்ற பள்ளி தோழர்களை உங்கள் முன்னிலையில் ஒவ்வொன்றாக அறிமுகப்படுத்தி வைப்பதில் புலங்காகிதம் அடைகிறோம். நான் படிக்கிற காலத்தில் யூனிவர்சிட்டி போவே இல்லை. என் அக்கா யூனிவர்சிட்டி போனவன் லாதா டீச்சர் நல்லாக்கா என் ஃப்ரெண்ட். அப்போ என் அப்பா பேசுவார், உனக்கு விளையாட்டு காசு சாப்பாடு போடாதுன்னு சொல்லி தெரிந்தானே அந்த நேரத்தில் பேசுகிறது. இப்போ நான் விளையாட்டுத்துறையில் உலக வரலாற்றில் ஒரு கராத்தே இதில் ஒரு உலக சம்மேளனத்தை உருவாக்கி 56 நாடுகள் அங்கத்தவரால் இருக்கிறார்கள். இது ஒரு உலக வரலாறு. இதற்கான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கவில்லை. இப்போ நேற்று கூடி இங்கே கராட்டி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணினோம். உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு எதிரி எங்களுடைய தான் முன்னவரை கொஞ்சம் விட மாட்டாங்க. எனவே இதை பற்றி கலைக்கிற நேரம் இல்லை. இது உலக வரலாற்றிலே எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது வெகு விரைவில் கிடைக்கும். நான் இங்கிலாந்தில் செப்டம்பர் 19, 20, 21 3வது தடையாக உலக சாம்பியன்ஷிப்பை நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். அதில் 1200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 30 நாட்டுக்கு மேலே பங்கு பெற்றுள்ளார்கள். அனைத்து வேலைகளையும் நான் தான் செய்கிறேன். அதுக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும். அதுக்கு முக்கியமாக நான் சொல்ல வந்தது என்னென்னால், நான் படிக்கிற காலத்தில் ராமஜியன் சார், நாங்கள் ஜஃப்னா டிஸ்ட்ரிக்டில் போய் அத்லெட்டிக்கில் வின் பண்ணினா அவர்கிட்ட வீட்டையை கூப்பிட்டு பாட்டி வச்சிருக்கிறேன். மற்றது பாலா சார் இளங்கோ ஹவுஸ், எந்த பேர் இளங்கோ, நான் இளங்கோ ஹவுஸ் சார். என்ன எல்லாருக்கும் ஒரு கதை கேப்டன் சான்ஸ் கிடைக்கும். எனக்கு 2 தரம் கிடைச்சிது. அது மாதிரி வலிபுரம் சார் அத்லெட்டிக் இதில் மற்றது ஃபுட்பாலில் கேப்டனாக போட்டு என்ன சொல்ல வரேன்னா, அந்த தலைமைத்துவத்தை எனக்கு உருவாக்கினது இந்த பாடசாலை தான். அதே தலைமைத்துவத்தை அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நான் தலைமைத்துவ நடவடிக்கைகளை செய்து வரேன். எனக்கு அத்திவாரம் போட்டது இந்த பாடசாலை என்று சொல்லிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக நமது பச்சின் செல்லப்பிள்ளை செந்தில்குமரன் செல்வலிங்கம். ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயரில் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுகண்டாய். உங்களை விட நாங்கள் தான் பெருமைப்படுகிறோம். ஏனென்று கேட்டால் அதற்கு சில நியாயங்கள் இருக்கு. ஒரு புனிதமான தொழில் ஆசிரியர், இதுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. சர்வதேச ரீதியிலே அதனால்தான் ஆசிரியர் தினம் கொண்டாடுகின்றார்களே ஒழிய வேறு தொழில் சார்ந்த தினங்கள் கொண்டாடப்படுவதில்லை. தொடர்ந்து ஜெயந்தன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன். திருவாளர் இந்த பேனா இந்த ஒரு உயிர் நண்பனுக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னர் லண்டன் வந்தபோது ஒரு பேனை கொடுத்தேன். நான் இந்த கராட்டி லோகோ ஞாபகம் கொடுத்தேன். அவன் இந்த பேனை வேலை செய்யலை, ஆனால் ஸ்டில் ஞாபகத்துக்கு வச்சிருக்கிறான்னு சொன்னான். அது என் மனதை டச் பண்ணிச்சுது. இன்றைக்கி அவனுக்கு 200 பேனை கொண்டு கொடுத்தேன் என் உயிர் நண்பனுக்கு.
நன்றி.